Dear students, good evening everyone. Already last class la வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பாயிண்ட் the example sum 4.13 sum டிஸ்கஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குங்களா? எக்ஸாம்பிள் 4.13 sum டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்தது 4.4 the methods of producing induced EMF last class already பார்த்துட்டோம். ஓகேங்களா? the methods of producing induced EMF அப்படிங்கிறது that is என்னது change in induced EMF வந்து produce ஆகும் change in area enclosed by the coil and changing magnetic field and changing the relative orientation theta of the coil magnetic field அப்படின்னு சொல்லி இந்த 3 பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்க்கு முந்தின கிளாஸ், அதாவது ஒரு 2 days before I think. Okay, here the EMF E is equal to d by dt of BA cos theta அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். ஓகேங்களா? d by dt எக்ஸாம் 4.17 ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, 4.17 ஈக்குவேஷன் that is induced EMF E is equal to d by dt of BA cos theta அப்படின்றது தான் இங்கே ஃபைனல் இம்பார்ட்டன்ட் முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ அந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம்னா we can we give the statement that is by changing the magnetic field B, by changing area enclosed by changing the area A of the coil and by changing the relative orientation theta of the coil with the magnetic field அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தட் இஸ் அந்த டி பை டிடி அப்படின்னு போட்டுட்டு பிஏ காஸ் தீட்டா போடுறோம். என்ன அர்த்தம் அப்படின்னா டி பை டிடி ஆஃப் பிஏ காஸ் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். டி பை டிடி ஆஃப் பிஏ காஸ் தீட்டா. அப்போ பிஏ வந்து என்னாகும், டி பை டி இந்த டைமை பொறுத்து டி பை டிடி ஆஃப் பின்னு சொல்லலாம், டி பை டிடி ஆஃப் ஏன்னு சொல்லலாம், டி பை டிடி ஆஃப் காஸ் தீட்டான்னு சொல்லலாம். அதாவது பிஏ காஸ் தீட்டா அந்த தீட்டா மூணுமே என்னது காமன், எதுக்கு டி பை டிடிக்கு காமன் அப்படின்னு சொல்லிட்டு அது பேஸ் பண்ணி அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதெல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் பை சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதையும் பார்த்துட்டோம். த ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு பை சேஞ்சிங் த ஏரியா என்க்ளோஸ்டு பை த காயில், ஏரியா ஆஃப் த காயில் அப்படின்னா இதில் வந்து லாஸ்ட்டாக ஈஸ் ஈக்குவல் டு பிஎல்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? அதாவது இந்த டயக்ராமை கன்சிடர் பண்ணோம். ஹியர் ஏபி இஸ் த ஸ்லைடிங் கண்டக்டர், சாரி சிடி இஸ் த ஸ்லைடிங் கண்டக்டர், இட் இஸ் மூவிங் டு அண்ட் ஃப்ரோ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டு அண்ட் ஃப்ரோ மூவ் பண்ணுறப்ப என்ன ஆகும், இன் பர்பண்டிகுலர் டைரக்ஷன் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். எது மேக்னெட்டிக் வந்து இந்த இன்ட்டு மார்க் போட்டிருக்கு இல்லையா, இந்த இன்ட்டு மார்க் எல்லாமே வந்து என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து என்ன பண்ணிக்கிங்க, இட் இஸ் இமேஜின் திஸ் இஸ் என்னது பிளேன் ஆஃப் த பேப்பராக இமேஜின் பண்ணிக்கிறீங்க. பிளேன் ஆஃப் த பேப்பர், இந்த பிளேன் ஆஃப் த பேப்பருக்கு பர்பண்டிகுலராக என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதா இமேஜின் பண்ணுறோம். ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வெர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இன்வெர்ட்ஸ் அப்படிங்கிறப்ப இன்வெர்ட்ஸ் டைரக்ஷன் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து என்னது 4 ஃப்ளக்ஸு இந்த 4 பர்டிகுலர் ஏரியா வந்து கன்சிடர் பண்ணுறோம். இன்கேஸ் த சிடிங்கிற ஸ்லைடிங் கண்டக்டரை வந்து கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகிறப்ப இந்த டோட்டல் இந்த பிளேன் இருக்குது, இது ரெக்டாங்குலர் பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அந்த ரெக்டாங்குலர் பிளேனில் வந்து என்னன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த ஏ டி இந்த இது சர்க்கிள் ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இந்த டோட்டல் ஏரியாவில் ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு இந்த டைம் டிடியை பேஸ் பண்ணி இந்த டிபை பை டிடி ஈக்குவல் டு பிஎல்பி இந்த ஃபார்முலா சொல்லிவிட்டு அதுக்கடுத்து லாஸ்ட்டாக இஸ் ஈக்குவல் டு பிஎல்பி அப்படின்னு சொல்லி டிரைவ் பண்ணோம். திஸ் இஸ் நோன் அஸ் த மோஷனல் இஎம்எஃப் சின்ஸ் ப்ரொடியூஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் த கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லாஸ்ட்டாக இது வரைக்கும் முடித்தோம் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? இந்த ஈக்குவேஷன் I is equal to BLV divided by R அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் முடித்தோம். சரியா? ஹியர் I is equal to V by R அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, நம்ம I is equal to V by R அப்படிங்கிறது ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் ஓம்ஸ் லா இல்லையா? ஹியர் I is equal to what? I is equal to V divided by R ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் ஓம்ஸ் லா. பட் ஹியர் வந்து என்னது இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தெர் இஸ் ஐ இஸ் ப்ரொடியூஸ், தெர் இஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப் பேஸ் பண்ணி இ டிவைடட் பை ஆர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த எப்சிலான் சாரி இ இஸ் ஈக்குவல் டு என்னது பிஎல்வி அப்படின்னு சொல்கிறோம். இ இஸ் ஈக்குவல் டு பிஎல்வி இது வரைக்கும் நம்ம படித்தோம் லாஸ்ட் கிளாஸ். ஓகேங்களா? இது வரைக்கும் என்ன பண்ணிட்டேன், நம்ம லாஸ்ட் கிளாஸை டீச் பண்ணிட்டேன். ஓகேவா?
லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறதுக்கு மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பிகாஸ் நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு என்னமோ ரொம்ப நாள் டச் விட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் சொன்னது எல்லாமே என்ன பண்ணிவிட்டேன், ஒரு ஓரளவு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அதை வந்து என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஒரு பார்த்துருங்க. இங்கேருந்து பார்த்தாச்சு. 4.13 பார்த்துட்டோம். இன்ட்ரோடக்ஷன் த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் இஎம் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இந்த கொஷின் டெரைவ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதில் ஃபைனல் ஸ்டெப்ஸு I=BLV/R வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம். யாருக்காவது லாஸ்ட் கிளாஸ் வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், சென்ட் பண்ணுறேன். ஓகே, எதாவது டவுட் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க. நெக்ஸ்ட்டு இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படின்றது டாபிக் ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிங்க. லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா F ஃபார்முலா என்ன ஞாபகம் இருக்கா? லாரன்ஸ் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் F BIL sin θ அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? லாரன்ஸ் ஃபோர்ஸ் அங்கே என்ன பண்ணுவோம்னா, தட் இஸ் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜை வந்து எங்கே பண்ணுறோம்னா ப்ளேஸ் பண்ணுறோம். எங்கே ப்ளேஸ் பண்ணுவோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணுவோம். மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்ன பண்ணுறோம், சார்ஜை ப்ளேஸ் பண்ணும். இது வந்து நார்த் போல், சவுத் போல், நார்த் போல் கன்சிடர் பண்ணுறோம். சார்ஜை ப்ளேஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், த மூவிங் சார்ஜஸ் அலோன் என்னது கிவ் சம் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹியர் சம் ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகும். இங்கே இந்த சார்ஜ் வந்து என்ன ஆகும், இந்த டயக்ராம் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படி முன்னாடி பாருங்கள். மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் எங்கே இருக்குது? மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸு உங்கள் ஃப்ரண்ட் பேஜ் அப்படியே பாருங்கள். இந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படியே ஒரு தடவை பார்த்துருங்க, சரியா? அதாவது அந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபார்முலா அந்த மெத்தட் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே டாபிக் உள்ளே போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஹியர் த எனர்ஜி கன்சர்வேஷன்னா ஜென்ரலாக ஃபஸ்ட்டு 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். இது எனர்ஜி கன்சர்வேஷன் இஸ் நத்திங் கூட எப்படி சொல்லலாம்னா, எனர்ஜி கேன் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு, பட் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் இன்டு அனதர் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து என்னவோ மாதிரி அனதர் ஒன் ஃபார்மாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறோம். சரி, எனர்ஜி வந்து என்ன ஆகாது, லாஸ் ஆகாது. தெரியுது? அதுதான் என்ன சொல்கிறேன், எனர்ஜி கன்சர்வேஷன். இது எனர்ஜி கன்சர்வேட்டிவ் மெத்தட்னு கூட சொல்லலாம். எனர்ஜி கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஹியர் என்ன பண்ணுறோம்னா, த கரண்ட் கேரிங் எ மூவபிள் ராட் AB கெப்ட் இன் ஏ பர்பண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஏ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கரண்ட் கேரிங் மூவபிள் ராட்னு என்ன அர்த்தம்னா, சார்ஜ் ஃப்ளோ ஆகக்கூடிய ராடு அப்படின்னு சொல்கிறோம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க வாட் ஐ டோல்டு. கரண்ட் கேரிங் ராடுன்னு என்ன அர்த்தம், இப்போ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ராடுன்னு வச்சுக்கிங்க. திஸ் ஒன் ஆஃப் த ராடு. இப்போ த ராடு இஸ் நத்திங் கூட என்ன சொல்கிறோம், கரண்ட் கேரிங் ராடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கரண்ட் கேரிங் ராடுனா என்ன அர்த்தம்னா, சார்ஜ் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு கரண்ட் கேரிங் ராடு கெப்ட் இன் ஏ பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா? அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக என்ன பண்ணுறோம், இமேஜின் பண்ணுறோம். சரியா? இப்போ நார்த் போலும், இங்கே வந்து என்னது சவுத் போலும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்படி சவுத் போல் இருக்கிறப்ப இதுக்கு வந்து என்னது பர்பண்டிகுலர் டைரெக்ஷனில் இந்த மாதிரி இமேஜினை என்ன பண்ணிக்கோ கன்சிடர் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இன் பர்பண்டிகுலர் டைரெக்ஷன் த கரண்ட் கேரிங் ராட் இஸ் பிளேஸ்டு இட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ். நம்ம மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன பார்த்தோம்னா, சார்ஜ் வந்து என்ன பண்ணுறோம், இன்சைடு இன்பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வச்சா என்ன ஆகும், இட் கேரிங் சம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதோட ஃபார்முலா F BIL sin θ பார்த்தோம் இல்லையா? அதே சேம் ஃபார்முலா ஹியர் தட் இஸ் FP இன் அவுட்வர்ட்ஸ் டைரக்ஷன், தட் இஸ் ஆப்போசிட் இட்ஸ் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். This force is given by FP vector is equal to IL cross B vector அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் அங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வேல்யூ எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட், இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் I வேல்யூ, இந்த லென்த் ஆஃப் த ராடு, அண்ட் ஆல்சோ என்னது கிராஸ் போட்டு B வெக்டர் போடணும் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் நத்திங் பட் என்னது B வெக்டர், L இஸ் த லென்த் ஆஃப் த ராடு, I இஸ் அந்த கரண்ட் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட்டு. ஸோ அது IL கிராஸ் ஹியர் வந்து θ பர்பண்டிகுலர் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பர்பண்டிகுலர் டைரக்ஷன் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், பர்பண்டிகுலர் பொசிஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக என்ன பண்ணுறோம், இமேஜின் பண்ணுறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு திஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்க. This is also another one of the magnetic field. இந்த magnetic field இது வந்து magnetic lines of force. Magnetic lines of force. இந்த magnetic lines of force என்ன பண்ணுறோம், பர்பண்டிகுலராக கரண்ட் கேரிங் ராடை ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது கரண்ட் கேரிங் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு பேரலல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கரண்ட் கேரிங் ராடை வந்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறது தான் வந்து என்னது பேரலல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது ஏன் அந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு அடுத்து வரக்கூடிய கொஷினுக்கும் இதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது, அதனால் இதை சொல்கிறேன்.
ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் என்னது parallel, this one is என்னது perpendicular அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த perpendicular rod getting some amount of force, that force value is equal to F according to magnetic Lorentz force, Fp is equal to IL cross B, that is IL into sin theta, IL into B sin theta. ஏன்னா கிராஸ் ப்ராடக்ட் என்ன பண்ணுறேன் டாட்னு மாற்றினா என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக sin theta போடுவோம். ஃபார் அவர் மேத்தமெட்டிக்கல் ரூல் ஓகே. நெக்ஸ்ட்டு ஹியர் theta is equal to 19 சொல்கிறேன். ஏன் theta is equal to 19 perpendicular position, ஸோ sin 90 is equal to 1. ஸோ IL into B அப்படின்னு சொல்கிறோம். in order to move the rod with constant velocity, இந்த ராடு வந்து என்ன பண்ணுறோம், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி என்ன பண்ணுறோம், மூவ் பண்ணுறோம். த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மஸ்ட் பி அப்ளைடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எஃப் ஈக்குவல் என்னது எஃப்பி ஃபோர்ஸு அப்ளைடு ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈக்குவல் டு ILB அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அதாவது நம்ம இந்த இன் ஆர்டர் டு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் என்ன பண்ணுறோம், இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து என்னது அப்ளையிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். the applying force equal to என்னது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபோர்ஸ், இந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் கான்செப்ட், அந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறோம். நீங்கள் ஆக்சுவலாக இந்த FB is equal to ILB இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். மாடுலஸ் ஆஃப் FB மாடுலஸ் ஆஃப் F சஃபிக்ஸ் பின்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஏன் மாடுலஸ் ஆஃப் F கூட சஃபிக்ஸ் B போடுறோம்னா டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால என்னது some kind of force is possible அப்படின்றோம். So the some kind of force FB, that is modulus of F vector B is equal to ILB அப்படின்னு சொல்கிறோம். that is small IL small letter I into L into B அப்படின்னு சொல்கிறோம். therefore the mechanical work is done அப்படின்றோம். here mechanical work is done என்ன அர்த்தம்னா, அப்ளைடு ஃபோர்ஸ்னால் என்னது, நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்னென்னா மூவ் பண்ணுறோம். எதை மூவ் பண்ணுறோம், அந்த கரண்ட் கேரிங் ராடை வந்து என்ன பண்ணுறோம், ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் வெளியெடுக்கிறோம். சரிங்களா. அப்போ வெளியில் எடுக்கிறப்ப என்ன ஆகுது, இந்த அப்ளைடு ஃபோர்ஸு அதாவது வந்து என்ன சொல்கிறோம், அப்ளையிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அது நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அந்த எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் இஸ் நத்திங் என்ன சொல்கிறோம், மெக்கானிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்டர்னலாக நம்ம ஒர்க் பண்ணுறத திஸ் இஸ் என்னது மெக்கானிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். therefore the mechanical work is done by applied force to move the rod அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the rate of doing work is power அப்படின்னு சொல்கிறோம். சரியா. நீங்கள் 11th நீங்கள் படிச்சிருப்பீங்க, 11th ஸ்டாண்டர்டில் 4th லெசனில் ஒர்க்கு பவர் எனர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் டாபிக் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. ஒர்க்கு பவர் எனர்ஜி, அதில் ஒர்க் இஸ் நத்திங் விட்டு என்ன சொல்லணும், ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் இஸ் நத்திங் விட்டு பவர் அப்படின்னு சொல்லணும். சரியா. ஸோ ஹியர் பவர் சீக்வல் என்ன சொல்லணும்னா ஃபோர்ஸ் அப்ளைடு இன்ட்டு என்னது வெலாசிட்டி வி வெக்டர் அப்படின்னு சொல்லணும். ஸோ பவர் சீக்வல் டு ஹியர் எஃப் அப்ளைடு ஃபோர்ஸு டாட் வி வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே டாட் ப்ராடக்ட் போடுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா காஸ் தீட்டா அப்ளை பண்ணுறோம். ஸோ எஃப் சஃபிக்ஸில் ஏபிபி தட் இஸ் நத்திங் பட் அப்ளைடு ஃபோர்ஸ் இன்ட்டு வி காஸ் தீட்டா. ஏன் வந்து வி காஸ் தீட்டா போடுறோம்னா டாட் ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணுறோம், டாட் ப்ராடக்ட்னா ஆட்டோமேட்டிக்காக காஸ் தீட்டா போடுவோம். இப்போ ஹியர் தீட்டா ஈக்குவல் டு என்னது 0 டிகிரி போடுறோம். இங்கே ஏன் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி போடுறோம்னா அப்ளைடு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அப்ளைடு ஃபோர்ஸும் அந்த நம்ம மூவிங் ராடு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொசிஷனும் வந்து எப்படி தான் இருக்கும். தம்பி கவனிங்க, இந்த இடத்துல ஒரு நிமிஷம். திஸ் இஸ் நார்த் போல்னு சொல்கிறேன், திஸ் ஒன் இஸ் சவுத் போல் அப்படின்னு சொல்கிறேன். சரியா. மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இப்படி இருக்குது, மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இப்படி இருக்குது. இது திஸ் இஸ் என்னது ராடு, கரண்ட் கேரிங் ராடு. இந்த ராடை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூவ் பண்ணுறேன். சரியா. இப்படி மூவ் பண்ணுறது இந்த டைரெக்ஷனில் தான் என்ன ஆகுது, அங்கே ஃபோர்ஸும் இந்த எஃப்பிங்கிற ஃபோர்ஸும் ஃபார்ம் ஆகும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா. எஃப்பிங்கிற ஃபோர்ஸும் இந்த டைரெக்ஷன்லேயே அந்த ஃபார்ம் ஆகும். அதேமாதிரி நம்ம எந்த டைரெக்ஷன் எடுக்கிறோன்னா அதே டைரெக்ஷன் தான் என்ன பண்ணுறோம், தட் இஸ் ரெண்டுமே பேரலல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பேரலல் அப்படிங்கிறப்ப அங்கே தீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ எஃப் வி காஸ் தீட்டா, காஸ் 0வோட வேல்யூ என்னது, சைன் 0 காஸ் 0 1. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், எஃப் அப்ளைடு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ என்ன பண்ணுறேன், காஸ் 0வோட வேல்யூ 1, விக்கு பதிலாக வி அப்ளை பண்ணிக்கோ. எஃப் அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் இஸ் ஈக்குவல் டு என்னது, அந்த மூவிங் ஃபோர்ஸும் அங்கே ஃபார்ம் ஆக ரெண்டு ஃபோர்ஸும் என்னது மோர் ஆர்லெஸ் இங்கே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ தட் அந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் எஃப்பி வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த ILB வந்து என்ன பண்ணுறோம், இங்கே அப்ளை பண்ணுறோம். ILB இன்ட்டு வி அப்படின்னு சொல்லிட்டோம். பட் வாட் இஸ்
I is equal to என்னது முன்னாடி கேஸில் பார்த்தோம் I is equal to BLV divided by R. அந்த ஐயோட வேல்யூ என்ன பண்ணுறேன் இங்கே அப்ளை பண்ணுறேன். தட் இஸ் I is equal BLV divided by R into LBV அப்படின்னு சொல்கிறோம். இப்போ B ஸ்கொயர் L ஸ்கொயர் இன்ட்டு V ஸ்கொயர் divided by R that is equal to பவர். ஓகேவா? இங்கே வந்து என்ன சொல்கிறோம்னா when the induced current flows in the loop, joule heating takes place அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்டியூஸ்டு கரண்ட் வந்து இங்கே ஃப்ளோ ஆகிறப்போ என்ன ஆகும் இந்த லூப் வழியாக தட் இஸ் என்னது ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு கரண்ட் கேரிங் எலமெண்ட் கரண்ட் கேரிங் எலமெண்ட் கேரிங் சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அப்படின்னா some amount of heat energy is also produced அப்படின்னு சொல்கிறோம். that is the rate at which thermal energy is dissipated in the loop or power is dissipated சொல்கிறோம். ஸோ இது வந்து பவர் P is equal to I square R. ஸோ P is equal to BLV divided by R into R. ஓகேங்களா? ஐயோட வேல்யூ வந்து BLV divided by R போடுறோம். ஸோ அப்போ B ஸ்கொயர் L ஸ்கொயர் V ஸ்கொயர் பை R அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸாக்ட்லி சேம் அஸ் த ஈக்குவேஷன் 4.20. சரி, அப்போ 4.20 ஈக்குவேஷனுக்கு எக்ஸாக்டாக இது என்னது ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் சொல்கிறாங்கன்னா தஸ் த மெக்கானிக்கல் எனர்ஜி needed to move the rod is converted into electrical energy அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? which then appears the thermal energy in the loop அப்படின்னு சொல்கிறோம். இந்த தெர்மல் எனர்ஜி ஃபார்ம் ஆனாலும் இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது இந்த ராடை வந்து நம்ம லைட்டாக மூவ் பண்ணுறோம். இந்த ராடை லைட்டாக மூவ் பண்ணுறப்ப அங்கே அப்ளைடு ஃபோர்ஸ் இருக்கும். இந்த அப்ளைடு ஃபோர்ஸுக்கு இஸ் ஈக்குவல் டு என்னது மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் FB அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இங்கே இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே எந்த ரெண்டு ஃபோர்ஸு ஒன்றா நம்ம அப்ளைடு ஃபோர்ஸ்னு கூட எடுத்துக்கலாம். ஃபைனலாக இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்ளைடு ஃபோர்ஸ் தான் கன்சிடர் பண்ணுறோம். தட் இஸ் எனர்ஜி கன்சர்வேஷன் பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் எனர்ஜி தான் என்ன பண்ணுறாங்க மெயினாக டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ த மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் ஹியர் அப்ளைடு ஃபோர்ஸ். The applied force on the current carrying conductor or current carrying element என்ன ஆகும் the mechanical energy is converted into the form of என்னது electrical energy கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். that is the move the அதான் என்ன சொல்கிறாங்கன்னா the mechanical energy needed to move the rod is converted to electrical energy which then appears the thermal energy in the loop அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அங்கே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃபார்ம் ஆகும், தெர்மல் எனர்ஜியும் ஃபார்ம் ஆகும் based on the mechanical energy அப்படின்னு சொல்கிறோம். this energy is conversion is consistent அப்படின்னு சொல்கிறோம் with the law of conservation of energy அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த கரண்ட் கேரிங் எலமெண்ட்டை நம்ம இன்பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் பிரகாரம் அது வந்து என்ன ஆகும் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். அதே நேரத்தில் நம்ம அப்ளைடு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இந்த அப்ளைடு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்ளைடு ஃபோர்ஸ்னால அது என்ன சொல்கிறோம் மெக்கானிக் சம் ஒர்க் இஸ் டன் அப்படின்னு சொல்கிறோம். அதான் இங்கே புரிஞ்சுக்கிங்க. இந்த சம் ஒர்க் இஸ் டன் இஸ் நத்திங் பட் ஹியர் மெக்கானிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த மெக்கானிக்கல் ஒர்க்கு என்னவோ கன்வெர்ட் ஆகுதுன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாகவும் அண்ட் ஆல்சோ என்னது ஹீட் எனர்ஜியாகவும் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் இருக்காது. உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கே இருக்காது. பட் நியூ எடிஷனில் அது கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு தான். ஓகேவா? எனர்ஜி கன்சர்வேஷன்னா த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி the energy can be created or destroyed but one form of energy can be converted into another form அப்படின்னு சொல்கிறோம். the one form of energy can be converted into another form அப்படிங்கிறது எங்கே நம்ம பார்த்துருக்கீங்கன்னா here the mechanical energy is converted into electrical energy and also என்னது another one energy thermal energy அப்படின்னு சொல்கிறோம். தெர்மல் எனர்ஜினா அங்கே வந்து 5000 டிகிரி ஒரு 100 டிகிரி செல்சியஸ் 200 டிகிரி செல்சியஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் என்னது ஃப்ராக்ஷன் ஆஃப் வெரி வெரி லெஸ் நம்பர் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் இருக்கும். இங்கே கவனிங்க, ரெண்டு ஈக்குவேஷன் தான் இருக்கும். அந்த ரெண்டு ஈக்குவேஷன் நல்லா பார்த்துக்குங்க. அது வந்து மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அந்த FP = IL கிராஸ் B வெக்டர் = IL × B sin θ அது ஈஸியாக போட்டுருவீங்க. அதுக்கு அடுத்தது P = F.V ஏன் போடுறோம்னா the rate of doing work is nothing but power அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் அப்படிங்கிறப்ப இஸ் நத்திங் அப்ளைடு ஃபோர்ஸு இன்ட்டு என்னது V F அப்ளைடு ஃபோர்ஸ் டாட்டு V அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் அதை மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ எஃப் டாட் appearance டாட் வி வெக்டர். ஸோ எஃப் appearance பி காஸ் தீட்டா. இப்போ ஐஎல் பிவிஎல் நம்ம ஏற்கனவே மாற்றிட்டோம். சரி ரைட் ஓகே, இதுக்கு இவ்வளோ நேரம் தேவையில்லை. பவர் பிசி ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேவா? இந்த லாஸ்ட் இந்த 3 லைன்ஸோட அலைன் பண்ணிக்கிங்க. தெர்மல் எனர்ஜி இந்த லாஸ்ட் 3 லைன்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸாம்பிள் 4.414க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் என்ன பண்ணிக்கிங்க, அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிங்கிறது முக்கியம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் சம்மு 4.414 ஏ சர்க்குலர் மெட்டல் ஏரியா. A circular metal area 0.03 meter square rotates in a uniform magnetic field 0.4 Tesla. The axis of rotation passes through a center and perpendicular to its plane and it's also parallel to the field அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஆக்சுவலாக பாருங்கள், இந்த ஆக்சிஸ் ஆஃப் த ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆக்சிஸ் ஆஃப் த ரொட்டேஷன் த்ரூ த சென்டர் and the perpendicular to its plane and it's also parallel to the field அப்படின்னு சொல்கிறோம். சரியா? if the disk completes 20 revolution in 1 second and resistance of the disk is 4 ohm அப்படின்னு சொல்கிறோம். சரியா? calculate the induced EMF between the axis and the rim in induced current flowing in the disk அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அந்த டிஸ்க்கு வந்து எப்படின்னா என்ன பண்ணுறோம், பர்பண்டிகுலர் ஆக்சிஸில் என்ன பண்ணுறோம், இமேஜின் பண்ணுறோம். ஆக்சுவலாக அது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து என்னது, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் passes through a center and perpendicular to the plane. Perpendicular to the plane இப்போ நீங்கள் பிளேனுக்கு பர்பண்டிகுலராகவும் பேரலாகவும் என்ன பண்ணுறோம், மாற்றி மாற்றி ரொட்டேஷன் ஆகுதுன்னு சொல்கிறோம். இது எப்படி இமேஜின் பண்ணுறதுன்னா, இந்த டயக்ராம் பாருங்களேன், கீழே இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, இந்த டயக்ராம் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து என்னது, பர்பண்டிகுலர். அதே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலல் அப்படிங்கிறப்ப அது வந்து என்னது, இந்த இது எப்படி இருக்கும்,